அதுக்கோ ஒரு பெரிய தலைவரோட கூட இருந்தவர், ஆதித்யநாத் ஐயாவோட கூட இருந்தவர். நாம் தமிழர் கட்சி தொடங்கிய போது ஒரு இளம் தளபதியாக உள்ள இருந்தவர். அவர் நடத்திய பத்திரிகையெல்லாம் முழு பொறுப்போடு பார்த்துக்கணும். அதில் பங்கெடுத்து பல விடயங்களில் நிறைய செய்திகளை வெளியில் கொண்டு வந்தார். உலகத்தில் எந்தெந்த நாடு எங்கெங்கே இருக்கோ அந்த நாட்டினுடைய தமிழ் தேசியத்தை பற்றியெல்லாம், அந்தந்த நாட்டினுடைய தமிழ் தேசியத்தை பற்றி, அவன் மொழி தமிழ் தேசியத்தை பற்றி அக்கு வேறு ஆணி வேற எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆளுமை அவர் தான். எழுத ஆரம்பித்தார். மேதகு பற்றி தெளிவாக எழுத ஆரம்பித்தார். பிறகு இவர் அங்கே போனதாகவும் ஒரு கூட போன இன்னொருத்தர் வெளிக்கடை சிறையில் வந்துட்டு கொல்லப்பட்டதாகவும் ஒரு தப்பி வந்ததாகவும் ஒரு கதை இருக்குது. முனைவர் அருக்கும். அது எந்த காலகட்டம், என்னத்துக்காக? அது என்னன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் இவர் அந்த ஐயா தந்தை செல்வா செல்வா இருந்த காலகட்டத்தில் அங்கே ஒரு மாநாடு நடந்தது, வட்டுக்கோட்டை மாநாடு. அதெல்லாம் போனாங்க எல்லாரும், இங்கேருந்து போனாங்க. இது மாதிரி போகிற இடத்துல பெரிய சங்கடங்கள் நடந்து அதில் அடிபட்டு நிறைய பேர் இறந்து போனாங்க அந்த மாநாட்டில். அதில் அதுக்கு பிறகு தான் ஆயுதம் எடுக்கிறாங்க நம்ம தோழர்கள், போராளிகள் ஆயுதம். ஆமாம், அதுக்கு பிறகு தான் ஆயுதம் எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய ஆவண காப்பகம், தமிழ் தேசியத்தினுடைய ஆவண காப்பகம் முனைவர் அருக்கோ அவர்கள் வந்துட்டு அதிகம் திராவிடத்தை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருப்பார். நிறைய பார்த்துருப்பீங்க. அவர் அப்படி அந்த விமர்சனத்தை முன்வைக்க என்ன காரணம்? ஏன் திராவிடத்தின் மீது அவ்வளவு பகை ஏன் இருக்க வேண்டும்னே ஒன்று தனியாக பேசியிருக்கீங்க. நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? நாங்கள் எப்படி எடுத்துக்கிறோன்னா, திராவிட இயக்கம் வர்ற காலத்திலேயே நாம் எல்லோருமே என்ன நினச்சோம்னா, இது தமிழ்நாட்டுக்கான இயக்கம் என்று தான் நினச்சோம். ஆனால் காலம் போக 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 சம்மந்தமே இல்லை. கரெக்டாக கண்டுபிடிச்சாரு. கரெக்டாக துல்லியமாக கண்டுபிடிச்சது அவர் தான். முன்பை விட தமிழ் தேசியம் வந்து இப்போ ஓரளவுக்கு இளைஞர்கள் மத்தியில் போய் பரவலாக சேர்ந்திருக்கிறது. அதை மறுக்க முடியாது. அதில் சீமானுடைய பங்களிப்புன்றதையும் மறுக்க முடியாது. இது வந்து இன்னொரு நீண்ட காலத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும் இந்த வேகம். அது மறிக்கப்பட்டுருச்சுன்னாரு. கரெக்டுங்களா? ஆமாம். அது ஒன்று சொல்லிவிட்டு அப்புறம் திரும்பவும் அது நம்ம எதேச்சியாக தெரியாது, நமக்கு தெரியாது. திடீர்னு சீமான் அவர்கள் போய் பார்த்துருக்குறாங்க. பார்க்கும்போது அவர்கிட்ட இந்த வார்த்தையை சொல்கிறாரு, விட்டுறாதீங்க சீமான், துணைவியரோட உள்ளுக்குள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுகிறாங்கிறத எல்லாரும் புரிஞ்சுட்டான். திராவிட முகம் தெரியுது. எல்லா மாநிலத்திலும் அந்த மண்ணை சேர்ந்தவர்கள் ஆளும்போது இங்கே வந்து வேறு ஒருவரா அப்படின்னு கேட்குறாரு ஐயா. அருக்கோ கேட்குறார் மட்டும் இல்லை, அது முறையே இல்லைல்ல. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். புலவர் ரத்தினவேலு, தமிழக உறவுகள் பலவருக்கும் அவரை பற்றி அதிகமாக தெரிஞ்சிருக்காது. 2008-09 அந்த காலகட்டம் ஈழ போர் உச்சத்தில் இருந்தபோது அதற்கு நிகரான ஒரு மக்கள் யுத்த போர் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் எல்லா கலைமுறைகளையும் அவர் இருந்துக்கிட்டே இருப்பார். இவர் யார் அப்படின்னு பலருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்துக்கிட்டே இருக்கும், விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதரை இன்று நம்ம சந்திக்கிறதுக்கான நோக்கம், முனைவர் அருக்கோ அவர்கள் வந்து மறைந்து இருக்கிறார். அவரோடு நீண்ட நெடிய காலம் பழகியவர். இவருக்கென்று புலவர் ரத்தினவேலுக்கென்று ஒரு தனித்த அடையாளம் இருக்கின்றது. அமரர் எம்ஜிஆர் அவர்களோடு இருந்தவர். மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அந்த உறவு, அந்த விடயங்களில் பல விஷயங்களை பங்கெடுத்திருக்கிறவர். இதுவரை எந்த ஊடகத்திலும் முன் வந்து பேசாத ஒருவர் தான் புலவர் ரத்தினவேல். பல முறை சந்திக்கும் போது பேசிக்கிட்டு இருப்போம், பார்க்கலாம்யா வரலாம்யா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அவர் தான் இன்னைக்கு தவிர்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில் மதிப்புக்குரிய ஐயா முன்னத்திய தமிழ் தேசியத்தில் மிக பெரும் ஒரு ஆளுமையாக இருந்த முனைவர் அருக்கோ அவர்களுடைய மறைவை ஒட்டி இன்னைக்கு நம்ம இந்த உரையாடல் செய்ய வேண்டிய ஒரு நிலையில் உட்காந்துருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. பலமுறை உங்களை அழைச்சிருந்தோம், அது உங்களை பற்றி மக்களுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்றதுக்காக வேண்டி. ஆனால் இன்னைக்கு பாரு, இந்த துரஸ்துன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு மாபெரும் மனிதரை இழந்த இந்த நாளில் உங்களுடைய சந்திப்பு இப்படி வந்து அமைஞ்சிருக்கு. உங்களை அழைச்சதனுடைய நோக்கம், குறிப்பாக நீங்கள் அவர் கூட நிறைய பழகி இருப்பீங்க, பேசியிருப்பீங்க. அவரை பற்றியான பதிவுகள், சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் சொல்ல முடியுங்களா? இந்த சொல்லலாம். நிறைய செய்திகள் சொல்லலாம். அதில் குறிப்பாக சில செய்திகளை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். அருக்கோ ஒரு பெரிய தலைவரோட கூட இருந்தவர், ஆதித்யநாத் ஐயாவோட கூட இருந்தவர். நாம் தமிழர் கட்சி தொடங்கிய போது ஒரு இளம் தளபதியாக உள்ள இருந்தவர்.
அவர் நடத்திய பத்திரிகையெல்லாம் முழு பொறுப்போடு பார்த்து கொண்டு ஆதித்தனார் நடத்திய பத்திரிகைகள். ஆதித்தனாருடைய பத்திரிகையில் இருந்தது மட்டும் அல்ல, உணர்வுகளில் சரியா இருந்தார். ஆதித்தனாரே சொல்லக்கூடிய செய்தியை கூட மறுத்து பேசுகின்ற, தமிழ் தேசியம் பேசுகின்ற ஒரு நிலையில் இருந்தார். ஆதித்தனாருடைய நிலைப்பாடுகளிலே பங்கெடுத்து அதிலும் பல சிக்கல்கள் இருந்து அதையும் மீறி ஆதித்தனாருடன் உறவு கொண்டிருந்தார். ஆனால் காலச்சூழல் ஒரு எளிமையான மனிதன், எளிமைன்னா அது மாதிரி ஒரு எளிமையை பார்க்கவே முடியாது. ஆதித்தனார் கூட இருந்தார் என்று சொன்னால் அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருக்க வேண்டும். ஆதித்தனார் எவ்வளவு பெரிய ஆள், பாரிஸ்டர். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு தலைவர், பாரிஸ்டர் பட்டம் பெற்று வந்து இங்க வந்து தமிழுக்காக கட்சி தொடங்கி நடத்துறார் நாம் தமிழ் கட்சி. நாம் தமிழ் அதில் பங்கெடுத்து பல விடயங்கள்ல நிறைய செய்திகளை வெளியில கொண்டு வந்தார். உலகத்துல எந்தெந்த நாடு எங்கெங்க இருக்கோ அந்த நாட்டினுடைய தமிழ் தேசியத்தை பற்றியெல்லாம், அந்தந்த நாட்டினுடைய தமிழ் தேசியத்தை பற்றி, அவன் மொழி தமிழ் தேசியத்தை பற்றி அக்கு வேறு ஆணி வேறாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆளுமை அவர்தான். அந்த ஆளுமை வந்து இன்னைக்கு இறந்து போன செய்தி உலகத்துக்கே பேரிழப்பு. தமிழ் தேசியம் மட்டும் அவருக்கு உயிர் மூச்சா இருந்ததுனால அவருடைய நடவடிக்கைகள்ல எந்த இயக்கமும் யாரும் பற்றில்லாமல் இருந்தார்கள். அவர் யாரையும் சார்ந்து இருப்பதில்லை. தமக்கு பட்டதை, தனக்கு என்ன படுகிறதோ அந்த பட்டதை சொல்லுகின்ற ஒரே தலைவர் வந்து முனைவர் அருக்கோ மட்டும்தான். மேடையில பேச ஆரம்பிச்சுட்டா அவ்வளவுதான். அவருடைய உலகத்தை மறந்து பேசக்கூடிய ஒரு விரைவு பேச்சாளர். அந்த வகையில முனைவர் அருக்கோவை பற்றி என்னிடம் நிறைய செய்திகள் இருக்கின்றன. இல்ல, ஆதித்தனார் அவர்கள் விலகி அவர் வந்து அதிமுக சேர்ந்துட்டாரு, நாம் தமிழர் கட்சியை விட்டாச்சு. ஆனாலும் இவர் தொடர்ந்தார் அப்படின்னு சொல்லுவாங்களா? அதை பத்தி இல்ல, அது என்னன்னா, நாம் தமிழர் கட்சி ஒரு காலகட்டத்தில் கூட்டணி என்று ஒன்று தொடர்ந்து அந்த கூட்டணியில் அவர்கள் பேசியதையெல்லாம் மாற்றி பேசி ஆயத்தினுடைய வாய்ப்பு இழந்தது. அந்த நேரத்தில் அருக்கோ அதை விடாமல் அந்த நாம் தமிழருங்கிற அந்த வார்த்தைக்கு உச்சரிப்புக்கு ஒரு குறியீடாக இருந்தார். அப்படி இருந்ததுனால தான் அருக்கோவை வெளியே தெரிந்தது. ஒரு ஒரு முனைவர் தான் கற்றதை விட நடந்து கொள்றது தான் அவருடைய உண்மை தெரியும். எந்த நிலைப்பாட்டிலும் யாருக்கும் சமரசமாக மாட்டார். தமிழ் தேசியத்தை பற்றி அது யார் பேசினாலும், எந்த தலைவர் பேசினாலும் அந்த தலைவருக்கு ஆதரவு கொடுப்பார், பேசுவார். ஆனால் அதற்காக போய் எந்த சலுகையும் அடைய மாட்டார். அவருடைய நீங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு வீட்டில் ஒரு முனைவர், ஒரு தமிழகம் பூரா தெரிந்த ஒரு தமிழ் தேசியவாதி, அவர் இருந்த வீட்டை பார்த்துருக்க அரசியல்வாதி எல்லாம் தன்னை பற்றி நினச்சிக்குவாங்க. தலைவராக இருக்கிறவன்லாம் மாட மாளிகை கூட கோபுரங்கள்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆனால் அருக்கோ மட்டும்தான் சாதாரண குடிசை மாற்று வாரியத்தில் நீண்ட காலம், அது இடிக்கப்பட்டு விட்டது, நீண்ட காலம் அதில் தான் இருந்தார். அவர் ஒவ்வொரு செயலும், அவர் புத்தகத்தை எழுகதில் எடுத்து பார்த்தீர்களானால் எங்கேயாவது ஒரு இடத்திலாவது சமரசமே இருக்கார். சரியா எழுதுவார். எந்த செய்தியை சொன்னாலும் சரியா சொல்லுவார். அறகுறையாலாம் சொல்ல மாட்டார். படிக்கிறவர்கள் உந்தல் சக்தியில அவர் ஆதரிச்சு எத்தனை ஆண்டு காலம் நடத்திருக்கார் பாரு. இப்பொழுதுதான் 2 திங்கள் தான் வரவில்லை. அவர் உடல்நிலை காரணமா. அவருக்கு இப்படி ஒரு நோய் வர வேண்டிய காலகட்டம் இல்லை, வந்து விட்டது. நாம் அதற்காக எவ்வளோ முயற்சி எடுத்தோம், முடியவில்லை. ஆனால் அருக்கோ வந்து, முனைவர் அருக்கோ வந்து எப்படியெல்லாம் தன் வாழ்க்கையை அரசியல்வாதி இல்லாமலே தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டார். அது மாதிரி அரசியல்வாதிகள் இருந்தால்தான், அது மாதிரி அரசியல்வாதிகள் கிடைக்கவே இல்லை, இன்ன வரையும் கிடைக்கல. ஆடம்பரமான வாழ்க்கை, ஆடம்பரமான நடைமுறை, ஆடம்பரமான பேச்சு, இதுதான் நடக்குது. ஆனா உண்மையா உறுதியா இருக்கிற தமிழ் தேசியவாதிகள் மிக குறை. தமிழ் தேசியவாதி என்று பேசிக்கொண்டு
தன்னை வளர்த்து பிறகு அவர் ஆதித்தனார் அந்த பக்கம் போயிட்டாரு. ஆமா இவர் எப்படி தனிச்சு நின்று இயங்கிக்கிட்டு இருந்தாரு? அதுதான் மக்கள் மத்தியில, தமிழர்கள் மத்தியில எல்லா இயக்கத்திலையும் இருக்கிற தமிழ் உணர்ச்சி உள்ள அத்தனை பேரும் அருக்கோனுடைய பேச்சு, எழுத்து எல்லாத்தையும் நம்பினார். அருக்கோனுடைய தனி பாதை விரும்பினார்கள். அதனால் எல்லோரும் தங்களால் ஆன, அவரிடம் ஒன்றும் வசதி இல்லை, தங்களால் ஆன உதவிகள் எல்லாம் செய்தார்கள். இப்பொழுது கூட அவர் தான் செய்து கொண்டிருக்கிறார் நிறைய பேர். அந்த சூழலை வைத்து தான் ஒரு பத்திரிகை, எழுகதிங்கிற ஒரு பத்திரிகை வைத்து தான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இலங்கை எங்கெங்க இருக்கோ அந்த நாடுகள்லாம் அந்த பத்திரிகை அவரை பற்றி அறிந்தார்கள். அறிந்த பிறகு அந்த வாழ்க்கை அறிந்து விட்டோமே, நமக்கு எல்லா வசதியும் கிடைக்குமேன்னு அவர் நினைக்கவே இல்லை. பொருளாதார ரீதியா அவர் யாரையும் அணுகுனதே கிடையாது. இல்ல, உண்மையிலே தமிழ் தேசிய பக்கம் நின்றுட்டு இருக்கிறவங்க அப்படி வந்து வறுமையில தான் வந்து வறுமையில பார்த்துட்டு இருக்கிறோம். நிறைய உதாரணங்கள் நிறைய தமிழ் தேசியத்துல ஒரு காலகட்டத்துல நீங்க சொல்றது சரி, வறுமையில தான் வாழ்ந்திருப்பாங்க. இந்த காலகட்டத்துல இல்ல. தமிழ் தேசியத்தால் பிழைத்தவர்கள் அதிகம், தமிழ் தேசியத்தை பேசினால் பிழைத்தவர்களும் அதிகம். தமிழ் தேசியத்தை பற்றி பேசி கொண்டிருந்தாவே அதுல ஒரு ஈர்ப்பு இருக்கிறதல்லவா, அந்த ஈர்ப்பை வைத்துக்கொண்டு அதை பயன்படுத்தியவர்களாம் உண்டு. ஆனா அருக்கோ மாதிரி இறக்கும் வரை எந்த ஈர்ப்பையும் பெறாதவரா பொருளாதார ரீதியாக. அவர் எப்படி வந்து இங்க தேசிய தலைவர் மேதகு கூட எப்படி பயணிக்கிறாரு? தேசிய தலைவர் ஒரு அதிகாரியை சுட்டு கொன்று விட்டு சென்னைக்கு வருகிறார், நாட்டை விட்டு சென்னைக்கு வருகிறார். அன்றைக்கு சென்னையில் தலைவரை கொண்டு மண்ணடியில் தங்க வைத்ததில் அருக்கோவும் வருவார். நிறைய பேர் தலைவரே தெரியாதுங்கிறாங்க, நாங்க பார்த்ததில்லைங்கிறாங்க. அந்த காலகட்டத்துல மண்ணடியில முதல் கொலை அங்கு நடந்து அது வழியாக இந்த நாட்டுக்கு வருகிறார், தமிழ்நாட்டுக்கு வந்துடுறார். வரும்போது வந்த உடனே அவரை கொண்ட மண்ணடியில் தங்க வச்சாங்க. மண்ணடியில் தங்க வச்சாங்க. இவரு தான் தங்க வைக்கிறார். இவரு கூட இருந்த நண்பர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா தலைமை வந்து முனைவர் தான். இப்ப நாங்கெல்லாம் போயிருப்போம், கூட எல்லா இடங்களையும் போயிருப்போம். இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு, நிறைய இடங்கள்ல நிறைய இடத்துல என்னென்ன பண்ணாங்க இல்ல, அதை பேசணும். 2-3 பதிவு பண்ண. அன்னைக்கு அங்கேயே கூட்டம், அந்த தங்க வச்சிருக்க இடத்துக்கு பக்கத்திலே கூட்டம், பொதுக்கூட்டம். அருக்கோ பேசுகிறார். ஆனா யாருக்கும் தெரியாது யார் இருக்கிறாருன்னு தெரியாது. அருக்கோ கூட நம்ம தேசிய தலைவர் எதிர்ப்புறம் உட்கார்ந்து, நாற்காலியில் எதிர்ப்புறம் உட்கார்ந்து அருக்கோ கூட. இந்த செய்தியெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. வேற என்ன மாதிரியான சந்திப்பு அவங்களுக்குள்ள இருந்திருக்குது? அந்த சந்திப்பு நடந்ததுக்கு பிறகு அருக்கோ முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு உங்கள் வழி இப்படி போனால்தான் அடைய முடியும்னு தெளிவா பேசிட்டார். தமிழ் தேசியம் அடைய வேண்டும் என்றால், தனியிடம் வேண்டும் என்று சொன்னால் இப்படி இருந்தால்தான் நாம் அடைய முடியும். ஒரு தூய்மையான ஆட்சி, தூய்மையான பேச்சு, தூய்மையான சமூக நீதி, தூய்மையான எல்லாம் தூய்மையா நடத்துகிற ஒரே ஒரு தலைவன் அவர் தான் இருக்காருன்னு முடிவு பண்ணி அதை பற்றி தெளிவா எழுத ஆரம்பிச்சார். மேதகு பத்தி தெளிவா எழுத ஆரம்பிச்சார். பிறகு இவர் அங்க போனதாகவும், ஒரு கூட போன இன்னொருத்தர் வெளிக்கடை சிறையில வந்துட்டு கொல்லப்பட்டதாகவும், ஒரு தப்பி வந்ததாகவும் ஒரு கதை இருக்கு. முனைவர் அருக்கும். அது எந்த காலகட்டம், என்னத்துக்காக? அது என்னன்னா, ஆரம்ப காலகட்டத்துல இவரு அந்த ஐயா தந்தை செல்வா இருந்தார்ல, செல்வா இருந்த காலகட்டத்துல அங்க ஒரு மாநாடு நடந்தது, வட்டுக்கோட்டை மாநாடு. அதெல்லாம் போனாங்க எல்லாரும், இங்கிருந்து போனவங்க. இது மாதிரி போற இடத்துல பெரிய சங்கடங்கள் நடந்து அதுல அடிபட்டு நிறைய பேர் இறந்து போனாங்க அந்த மாநாட்டுல. அதுக்கு பிறகுதான் ஆயுதம் எடுக்கிறாங்க நம்ம தோழர்கள், ஆயுதம் போராளிகள் ஆயுதம். ஆமா, அதுக்கு பிறகுதான் ஆயுதம் எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஆயுதம் எடுக்கல, தந்தை செல்வாவுடைய பேச்சுவார்த்தை தான் இருந்தது. அதற்கு பிறகுதான் அந்த அருக்கோ கூட போனவங்க, அருக்கோலாம் வந்துட்டாரு, கூட போனவங்க இறந்துட்டாங்கன்னு செய்தி சொல்றாங்க. ஆனா நமக்கு அது பேர்லாம் தெரியல. அதற்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்துட்டார். யார் தமிழ் தேசியம் பேசுறாங்களோ அவர்களோட தான் வாழ்வது, இருப்பது. அது உணவே இல்லாட்டி போனாலும் பரவாயில்லன்னு முடிவு பண்ணிட்டு, அவருக்கு குழந்தைகள்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் துணைவியார் தான். எதை பற்றியுமே குறைவாகவே சொல்ல மாட்டார், யாரை பற்றியும் குறைவாக சொல்ல மாட்டார்.
சமீபம் ஒரு 6 மாதத்துக்கு முன்பு இருந்தே நம்ம ஒரு முயற்சி எடுத்துட்டு இருந்தோம். ராவண சார்பா நீங்க நானும் அம்பத்தூர் மணித்தோழர் 3 பேரும் போய் சந்திக்கிறோம். அவர்கிட்ட உட்காந்து பல முறை பேசுறோம். வேண்டிய சிலது செய்து முடிச்சுட்டு ஒரு ஆவணப்படுத்தணும்னு நீங்க தான் சொன்னீங்க. இவரை வந்து ஒரு பொக்கிஷம் விட்டுறக்கூடாது, ஆவணப்படுத்தணும்னு. அது விஷயமா ஐயாட்ட பேசணும்னு அப்போ வந்து அந்த அவருக்கான அந்த கேன்சருக்கான அந்த மருத்துவத்தில் இருந்தார். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நினைக்கிறேன். அந்த ஒரு நாள் வந்த உடனே அப்படியே சோர்வாயிடுவாரு. அடுத்த நாள் அப்படியே கொஞ்சம் படுத்து நல்லா பேசுவார். அப்புறம் பண்ணலாம்னு சொல்லுவார். அப்புறம் அடுத்த நாள் போயிட்டு வந்து இப்படியே இருந்தது. அது அடுத்து தள்ளி வந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் சுகமாயிடுவேன், நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பிறகு ஒரு முறை நம்ம போய் பார்த்தோம், ஞாபகம் இருக்குது. அம்பத்தூர் மணித்தோழரை வந்துட்டோன்னே ஒரு பதிவு பண்ணிடுவோம் நல்லா பண்ணிடுவோம் அப்படின்னாரு. நமக்கும் உள்ளுக்குள்ள ஒரு அச்சம் இருக்குது. ஏன்னா அவர் மருத்துவம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நாம வந்து இங்கே உட்காந்து கேமரா முன்னாடி உட்காந்து மணிக்கணக்காக பேச வச்சுட்டோம்னா சிக்கலோன்னு பயம் இருந்தாலும் அவர் சொன்னார், நம்பிக்கை பண்ணிவிடும், கூடிய சீக்கிரம் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா உட்காந்துருவோம்னாரு. அப்போ தொடர்ச்சியாக உரையாடலில் இருந்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்த மாதிரி முடிஞ்சு போச்சு. ஒரு ஆவணம் முழுக்க மறைக்கப்பட்டது தமிழ் சமூகத்தில் இருந்து. தமிழ்நாட்டினுடைய ஆவண காப்பகம், தமிழ் தேசியத்தினுடைய ஆவண காப்பகம் முனைவர் அருக்கோதம். இல்லை, அதை தான் நீங்கள் சொன்னீங்க, விட்டுறாதீங்க பண்ணு. நம்ம போய் உட்காந்து பேசணும். அது கெடு நேரமோ என்னவோ தெரியல. அவருக்கு அந்த தள்ளி போயிட்டு அடுத்தடுத்து சின்ன அதற்கான காரணம் எனக்கு தெரியும். ஏன்னு கேட்டா, தன்னை பற்றி என்றுமே யாரிடமும் எதையும் சொல்ல மாட்டார். அவரு நிகழ்வுகள் பூரா அவர் கலந்துக்காத நிகழ்வுகளே இல்லை. எல்லா தலைவரோடையும் கலந்துருக்கார். ஆனா அதை பற்றி ஒரு பெரிய விமர்சனம்லாம் பண்ண மாட்டார். கடைசி காலத்துல கூட நம்ம இவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த விமர்சனத்தை அவர் வாயால் சொன்னா அது சிறப்பா இருக்கும். இப்ப நான் சொல்வதற்கு இப்ப தரவுகள் வேண்டும். அவரு ஒரு கட்டத்துல பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இந்திய எதிர்ப்பு அந்த காலகட்டத்தில் அந்த சங்கரன் கோயில் பகுதியில் எப்படி செயல்பட்டோம், எப்படி இருந்துக்கிட்டு இருந்தோம், அந்த கூட்டம் எப்படிலாம் வந்து மிரட்டப்பட்டதுன்றதெல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ த்ரில்லிங்காக இருந்தது. இவ்வளவு இழப்புகளை சந்தித்து இந்த தலைமுறை நின்று இருக்கிறது தமிழ் மொழிக்காக அப்படின்றப்ப ஒரு பெருங்கதையை சொல்லியிருந்தார், ஞாபகம் இருக்கு. ஆமாம், அதை ஆவணப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் இப்போ நமக்கு இருக்கிற குறைபாடு என்னன்னா, தமிழ் தேசியம் நிறைய வளர்ந்துருக்கிறது. இளைஞர்கள் பட்டாளமாக வருகிறார்கள். தமிழ் தேசியத்தை பற்றி தினமும் முகநூலிலெல்லாம் பார்த்தால் எழுதுகிறார்கள், அறிவாற்றலுக்கு மிகுந்து எழுதுகிறார்கள். ஆனால் கொண்டு போகிற தலைவர்கள், அது உங்க கண் எதிர்க்கவே நடந்துச்சு. 2008-09 ஒரு இடமும் ஓடி நின்றுகிட்டு இருந்தீங்க. ஆமா, இங்க ஒரு மூலையில ஒருத்தர் நின்றுட்டு போராட்டம் நடத்துவாரு, அங்க ஒரு மூலையில நின்று ஒரு தமிழ் தேசியர் போராட்டம் நடத்துவா. பார்த்துன்னு இருந்தோம், நானும் பார்த்தோம், நீங்களும் போய் நின்றுட்டு இருந்தீங்க, கோஷம் போட்டுட்டு இருந்தீங்க, எல்லாம் பண்ணீங்க, முடிஞ்சுது. அந்த தலைமைகள் வந்து இன்னைக்கு ஒரு அளவுக்கு பின்வாங்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறை வந்திருக்குது. இருக்கட்டும், அருக்கோ அவர்கள் வந்துட்டு அதிகம் திராவிடத்தை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருப்பார். நிறைய பார்த்துருப்பீங்க. அவர் அப்படி அந்த விமர்சனத்தை முன்வைக்க என்ன காரணம்? ஏன் திராவிடத்தின் மீது அவ்வளவு பகை ஏன் இருக்க வேண்டும்னே ஒன்று தனியாக பேசியிருக்கீங்க. நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? நீங்கள் நாங்கள் எப்படி எடுத்துக்கிறோம்னா, திராவிட இயக்கம் வர்ற காலத்திலேயே நாம் எல்லோருமே என்ன நினைச்சோம்னா, இது தமிழ்நாட்டுக்கான இயக்கம் என்று தான் நினைச்சோம். நீங்களாம் இளைஞர்களா இருக்கும்போது எல்லா மாணவர் திமுக, அந்த திமுக, இந்த திமுகன்னு ஏகப்பட்ட பிரிவுகள்ல வேலை பார்த்தாங்க. பார்த்தீங்க. ஆமா, பார்த்தோம். பார்த்த பிறகு அது அதிகாரத்துக்கு வந்த பிறகு தமிழ் சொன்னாங்களே ஒழிய ஒரு பக்கம் அது நலிவு அடைஞ்சுக்கிட்டே தான் இன்ன வரலையும் வந்துகிட்டு இருக்கு, குறைஞ்சிக்கிட்டு திராவிடத்துல. அப்படி என்ன, சில பேர் பார்த்தீங்கன்னா முதல்ல தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொன்னாங்க, நிறைய பேர் கூடுனாங்க. உங்களுக்கு தெரியும், கடற்கரையில் கூடுனாங்க, தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு சொன்னாங்க, எல்லாம் பேசினாங்க. பிறகு என்ன ஆச்சு? அது அதோட திராவிட நாடு திராவிடருக்கு என்ன இவங்களே தீர்மானம். அதுல என்ன சிக்கல்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பல மொழி பேசுறவங்க இந்த இயக்கத்துல இருந்தாங்க, அது ரொம்ப பேருக்கு புரியல. பல மொழி பேசுறவங்க திமுகவில் இருந்தாங்க. ரெண்டாவது தமிழ்நாட்டுடைய நலனுக்காக தான் உழைச்சாங்க. நான் அதெல்லாம் மறுப்பு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா, நீங்க யாரா இருந்தாலும் இந்த பதவிக்கு வர்றோம் வரலன்னா நினைக்கல, அப்போ வருவோன்னு நினைக்கல. சிறந்த தமிழ் பேச்சாளர்கள், மாற்று மொழிக்காரர்கள், சிறந்த அறிவாளிகள் எல்லாரும் கூடினாங்க அந்த இயக்கத்தை பார்க்க. தமிழ் பேச 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 ஆய்வுகள், கட்டுரைகள் பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களும்
ஒருத்த மாற்றி ஒருத்த மேன்மட்டமாக பேச ஆரம்பித்தாங்க. தொடக்க காலத்தில் சரி ஐயா எல்லா தமிழ் அறிஞர்களும் ஐயா பேர் எல்லா தமிழ் அறிஞர்களும் ரொம்ப அழகாக கொண்டு போனாங்க. ஆனால் அந்த திராவிடங்கிற ஏன் வந்துச்சுன்னு நிறைய பேர் வேற ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மொழியினால் என்னைக்காவது ஒரு நாள் இப்படி ஒரு நிலை ஏற்படும்னு அன்னைக்கே அவன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டான். எல்லா மொழிக்காரன் இருக்கிறதுனால நாளைக்கு என்ன சொல்லுவான் அப்படியே மாற்றி சொல்லுவான். அதுக்காக இதை ஒன்று கூட்டுறதுக்காக அப்படி வச்சாங்க அதை திராவிடன். ஆமாம், எல்லா மொழிக்காரனும் அதில் இருக்கான். நீங்கள் அதெல்லாம் ஒவ்வொருத்தரை பற்றி சொன்னோம்னா அது நீண்டுக்கிட்டே போகும். அப்படி இருந்ததுனால அது என்ன செய்யும், அந்த திராவிட இயக்கம் தமிழுக்காகவும் தமிழனுக்காக தான் பாடுபட வந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு நாங்க எல்லாரும் இறங்கி அந்த காலத்துல ரொம்ப அருமையா அந்த போராட்ட வழிகள்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் நடத்தக்கூட முடியாத அளவுக்கு நடத்தினாங்க, இளைஞர்கள்லேருந்து பெரியவங்க வரலையும். ஆனா காலம் போக 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 உங்களுக்கு ஒரே ஒரு செய்தி சொல்றேன். திராவிடங்கிற வார்த்தைய அண்ணா காலத்திலேயோ கலைஞர் காலத்திலேயோ இந்த வசனம்லாம் அப்ப இல்லை. புரியுதா உங்களுக்கு? பொங்கல்னா பொங்கல் விழா, அப்புறம் திராவிட பொங்கல், அந்த அந்த வெங்காயம் இதெல்லாம் இல்லை அப்போ. இப்போதான் பொங்கல் விழா தான். எல்லாம் அண்ணா சொன்னாலும் அது பொங்கல் விழா தான், பெரியார் சொன்னாலும் பொங்கல் விழா தான் ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. இப்ப ஏன் திராவிட பொங்கல் எப்படி குழப்பலாம் பாருங்க. இப்ப திராவிட பொங்கல்ங்கிறான். இதெல்லாம் அவங்க அந்த இப்ப அருக்கோ ஐயா அவர்கள் வந்து கடுமையா அல்ல, அப்பையில இருந்து அவர் கடுமையா எதுக்க ஆரம்பிச்சார். என்கிட்ட இவர்களுடைய நடைமுறைக்கும் செயல்பாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. கரெக்டா கண்டுபிடிச்சாரு. கரெக்டா துல்லியமா கண்டுபிடிச்சது அவர் தான். இது வந்து என்றைக்கும் இவங்க நமக்காக இல்லை இல்ல. ஆமா, நமக்காக இல்லை என்றால் எந்த மொழிக்காரனாலும் சரி, எந்த இனத்துக்காரனா இருந்தாலும் சரி, எந்த மதத்துக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, வெளியே பேசுவது ஒன்று, அவன் உள்ளத்துக்குள்ள என்ன ஓடிக்கொண்டிருக்குது, இவன் நம்ம சமயத்தவனா, இவன் நம்ம ஜாதிக்காரனா, இல்ல நம்ம இனமா, அப்படிங்கிற உள்ளுணர்வு இருந்ததுனாலதான் இப்படி ஆனது. இப்படி ஒரு நிலைப்பாடு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, நீங்க என்னதான் தமிழ் தேசியம் பேசுறாலும் சரி, உள்ளுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, இந்த இன பாகுபாடு இருக்கக்கூடாது. ஆனா இந்த இன பாகுபாடு இருந்தனாலதான் நம்மளை எப்படியா இருந்தாலும் வெளியே அனுப்பிச்சிடுவாங்க, எப்படியா இருந்தாலும் மக்கள் ஒண்ணு கூடிடுவான். இப்ப அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு கூடிடுவான், வேற மொழிக்காரன்னு சொல்லிடுவான், அவர்கள் ஒண்ணு கூடிடுவாங்க, இங்க வந்து வெளியே அந்த பதவிகளுக்கெல்லாம் நீங்க வர முடியாது. அதுவும் அதிகாரத்துக்கு வந்த பிறகு, திராவிட கட்சிகள் அதிகாரத்துக்கு வந்த பிறகு, நம்மளும் திராவிடத்தில் இருந்தா நீங்களும் திராவிடத்தில் எல்லாரும் இருந்திருப்பாங்க. அப்ப பேராய கட்சியில, அதான் தமிழ் இந்திய தேசியத்துல யாரும் இருந்ததுக்கு வாய்ப்பு இல்லை, எல்லாம் இங்கதான் இருந்தாங்க. ஆனா நீங்க அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஒவ்வொரு செயலா கொண்டு வந்து பாத்தீங்கன்னா தமிழை விட்டுட்டு மற்ற வேலை பூரா நடந்துகிட்டு இருக்கு இன்ன வரையிலும். தமிழ்நாட்டுக்குள்ள தமிழை விட்டுட்டு, ஆமா, தமிழர்களை மீதி எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. நீங்க யாருடைய ஆட்சி, நம்மளும் ஒரு இடத்துல இருந்தோம், அதனால யாருடைய அதிகாரத்துக்கு நெருக்கமா நீங்களும் இருந்தீங்க. அதிகாரத்துக்கு நெருக்கமா இல்ல, ரொம்ப நிறைய செய்திகளை உங்கள்ட்ட சொல்ல முடியும். நீங்க ஏதாவது என்ன கேட்டு குழப்பி என்னிடம் ஏதாவது வாங்கி விடுங்கன்னு நினைச்சதா நான் அந்த வலைவொலிக்கோ அல்லது தொலைக்காட்சிக்கோ எத்தனை முறை யார் கூப்பிட்டாலும் போக மாட்டேன். இன்னைக்கு உங்களுடைய அன்பு ஏன்னு கேட்டா, நீங்க எல்லாம் என்ன செஞ்சீங்க தெரிஞ்சு வந்த இன்னைக்கு. அதுல ஐயா முனைவருடைய அருக்கோவுடைய இழப்பு என்னை வந்து இங்க வர வச்சிருச்சு. இல்ல, கட்டாயம் உங்களை ஒரு நாள் உட்கார வைப்போம், பேசுவோம். இந்த விஷயம், இந்த திராவிடத்தின் மீது இதுதான் இனத்தின் ஒரு பகை என்பதை பட்டவர்த்தனமா சொன்னது அருக்கோயை தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறாரு. இந்த கோபத்தினுடைய ஒரு ஏதோ ஒரு மையப்புள்ளி 2009 இன அழிப்புக்கு பிறகு இன்னும் ஆரம்பிச்சாரு. இந்த போக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் பயணிக்கிறீங்க அடிக்கடி. நான் அருக்கோ கூட நான் பயணிக்க மட்டும் இல்ல, எல்லா இன்ப துன்பங்களிலும் நான் தான் துணை வைக்கிறேன். ஆமா, நீங்க அது உங்களுக்கு தான் தெரியும். அப்படியே எழுதிட்டாரு. 2 மாதங்களுக்கு முன்னாடி நான் எப்பவுமே கட்டுரை எழுதி குடும்பார், அது எழுதவே மாட்டேன். பேனாவை பிடிச்சி எழுத ஆரம்பிச்சா உண்மையை எழுதணும். உண்மை எழுதினா பல சிக்கல் வரும். எங்க ஐயாவே அதான் சொல்றாரு, நீ சிக்கலை உருவாக்கி விடுவாய், அவனை எழுத சொல்லாதேன்னு எல்லாரையும் வச்சுட்டு சொல்றாரு. யார் சொல்றது? நெடுமாறன் சொல்றாருல்ல, ஐயா சொல்றாரு. இப்போ நான் ஒன்னே ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. எம்ஜிஆர் வந்து எனக்கு மூலதனம் கொடுத்தவர் எம்ஜிஆர் தான். ஆமா,
சரி. அவங்கெல்லாம் என்னுடைய முதலீடை இழக்க வச்சாங்களே ஒழிய அந்த மூலதனத்தை கொடுத்தது எம்ஜிஆர். அந்த மூலதனத்தை நான் எப்படி பயன்படுத்துறேன்னு மணி போன்ற நண்பர்களுக்கு தான் தெரியும். என்னைக்கு நான் இந்த பொது வாழ்க்கைக்கு வந்தனோ அன்னையிலிருந்து எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் என்னுடைய பங்களிப்பு இல்லாம நிகழ்ச்சியே இருக்காது பெரும்பாலும். ஏதோ நமக்கு ஒத்துக்கல உண்மை. அதை நாங்க பார்த்தேன். அது அதனால 15 வருஷமா நான் உங்களை வந்து 8ல இருந்து கவனிக்கிறவங்கள எந்த போறோம், அது இங்க இல்ல, திருச்சியில நடந்தாலும் சரி, மதுரையில் நடந்தாலும் சரி, கோயம்புத்தூர்ல நடந்தாலும் சரி, ஈழ பிரச்சனை எங்க நடந்தாலும் அந்த இடத்துல போய் நீங்க நின்றுட்டு இருக்கீங்க, நிப்பீங்க. ஒரு சின்ன பங்களிப்பாவது உங்களுக்கு இருக்கும். அது எல்லாம் நம்ம மறுக்கல. ஆனா இந்த வேகம் வந்து ஏன் வந்தது உங்களுக்கு முன்னாடி? ஏன் எங்க மிஸ் ஆனது? எங்க தவறுனீங்க? எங்க தவறுனா அருக்கோ தோழர் அவர்களும் அருக்கோ தோழர்களோட அவரு தவறுனான்னு சொல்ல முடியாது. நான் தவறுனது என்னன்னு கேட்டா, திராவிட இயக்கத்துக்குள்ள அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில எந்த நிகழ்வு நான் ஏற்பாடு செய்தாலும் அதில் ஒரு தமிழறிஞர் இருப்பார். அது நீங்க பண்ணதில்ல? ஆமா. சரி. எந்த நிகழ்ச்சி, என் திருமணமா இருந்தாலும் சரி, கூட்டமா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் ஒரு மிக சிறந்த தமிழறிஞர் ஒருத்தர் இருப்பார். பெருஞ்சித்தனார், அது மாதிரி பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க. எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, நான் கூட்டிட்டு போற நிகழ்ச்சியில எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் தமிழ் மேல் பற்றுள்ள பெரிய ஆட்கள் தான் கூட்டு போவேன் ஊருக்கு. அப்படிதான் போச்சு. ஆனா எங்க தவறுனா, இந்த கூட்டம் நம்மளை சரியா அமையாதனால ஒரு அரசியல் கட்சியை தொங்க வேண்டியதில்லை, அரசியல் கட்சிக்குள்ள போக வேண்டிய ஆகி போச்சு. அதை இல்லாம அந்த செய்தியை கொண்டு போறதுக்கு மக்கள் தேவைப்படுறாங்க. அப்போ ஒரு செய்தியை மக்களிடம் கொண்டு போகணும்னா ஒரு சிறப்பான ஆட்கள் தேவை. நான் பேசிட்டு வந்தா யாரும் மக்கள் அதோட சரி, அங்க இருக்கிறதோட சரி, அந்த செய்தி போய் எல்லாத்துக்கும் சேரணும்னா ஒரு சிறப்பான அழைப்பாளர் இருக்கணும். அப்பதான் அது போய் சேரும். அந்த சூழ்நிலை தான் நாம் இந்த தடத்தை விட்டு, இந்த தடம்னா நாங்க எல்லாரும் பயணித்த தடம் வந்து தமிழ் தடம் தான். ஆரம்பிக்கும் போது எல்லாரும் தமிழ் தடத்தை தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. எங்கேயாவது யாரா இருந்தாலும், நான் மட்டும் இல்லை, எல்லாருமே ஆரம்பிக்கும் போது அப்புறம் தான் வேற வேற திசை, அது வேற வேற திசையை நோக்கி. இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து அந்த உலக தமிழ் கழகம், தமிழ் இப்படி தான் போனோம் நாங்கள். இப்போ எனக்கெல்லாம் தலைமையாக இருந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் பள்ளியில் இருக்க காலத்தில் இந்திய போராட்டம் தான் முதல் தொடக்கம், அந்த உணர்வுகளுக்கு தொடக்கம். ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்திய போராட்டத்தில் எனக்கு தலைமை வகித்தவர்கள், மணியரசன் போன்றவர்கள், படித்தவர்கள், அந்த இடத்துல எல்லாரும் அப்போ அப்படிதான் இருந்தோம். அதுக்கு அப்புறம் அந்த வலு சேர்க்க முடியாத காரணத்தினால ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல போயிட்டு இப்ப திருப்பி எங்க வந்துட்டோம், இங்கேதான் வந்து நிற்கிறோம், இங்கதான் தமிழ்ல தான் நிற்கிறோம். ஆனா இந்த இப்படி பலரும் ஒரு கட்டத்துல வேற வேற தளத்துல போய் சோர்ந்து போனவங்க இருக்கிறாங்க, விட்டுட்டு போனவங்க இருக்கிறாங்க, ஓய்ஞ்சு போனவங்க இருக்கிறாங்க, வேற தளத்துக்கு போயிட்டு தன்னை அடையாளம் மாற்றிக்கிட்டு வசதியானவங்களாம் இருக்காங்க. ஆனால் ஐயா அருக்கோ அவர்கள் வந்து அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்களே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி பேசுகிற அந்த காலகட்டத்தில் அவருடைய போராட்டம் என்னவா இருந்தது? இன்றைக்கும் அப்படியே தான் இருக்கிறார்ல, கரெக்டாக? அன்றைக்கி அவர் சொன்னார், எனக்கு தெரியாது, அவர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்திய எதிர்ப்பில் இப்படியெல்லாம் நம்ம வந்து வேலை செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேலை செய்திருந்தோம். அந்த சொன்னதை வச்சு பார்க்கும்போது இன்றைக்கும் அந்த நிமிடம் வரைக்கிட்ட அந்த வீரியம் அப்படியே தான் இருந்திருக்கு அவர்கிட்ட, கரெக்டுங்களா? கொஞ்சம் கூட குறையாம. அந்த போராட்ட காலம் இந்தி காலகட்டத்தில் அருக்கோ ஐயா எப்படி இருந்தார்? அருக்கோ ஐயா வந்து அவர்கள் தானே முன்னணி தலைவர்கள். அப்போ எல்லா செய்தியிலையும் அவர் பேர் வேணா வெளியே வராம இருக்கலாம், அது எந்த இடத்துல இருந்தாலும் என்னை நான் அவரிடம் கற்றுக்கொண்டது இதுதானே. எந்த கூட்டம், எந்த போராட்டம், எந்த செய்தியா இருந்தாலும் அவங்கெல்லாம் என் கூடவே இருப்பாங்க, அவங்களாம் கலந்துக்குவாங்க. ஆனா அவர்களை முன்னிலைப்படுத்த மாட்டாங்க நம்ம ஆளுங்க. முன்னிலைப்படுத்தாதனால தான், அவரை முன்னிலைப்படுத்தியிருந்தா எங்கேயோ ஒரு தியாகத்துக்கு தான் உருவாகிருப்பார் அவர். அந்த அளவுக்கு அவர் அதில் ஆர்வம் கொண்டிருந்தார் இந்த மொழி போராட்டத்துலாம். நீங்க மொழி போராட்டத்தை வரிசையாக எடுத்தீங்கன்னா அதுல வந்து பல்வேறு செய்திகள் வந்துகிட்டே இருக்கும். அப்படியெல்லாம் மொழி போராட்டம்னா ரொம்ப பங்கெடுத்துக்கிட்டவர், எல்லாத்துலயுமே ஆர்கனைஸ் பண்ண, ஒருங்கிணைப்பு நல்லா பண்ணாரு. மற்றவர்களுக்கு ஒருங்கிணைப்பு பண்ணதில்லை, தமிழ்நாடு பூரா போய் பேசினாரு, தமிழ்நாடு பூரா எல்லா செய்திகளையும் சொன்னாரு. நம்ம எப்படி வாழ்ந்தோம், எப்படி போனோம், என்ன பண்ணோம்னு சொன்னாரு. சொன்னோன்னா இளைஞர்கள் எழுச்சி பெற்று தானே உள்ள வந்தான். ஆமா, அது அந்த காலகட்டத்தில் என்ன குருவி சொல்ற மாதிரி சுட்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆமா, எப்படி அது ஒரே ஒரு செய்தி சொல்றேன், அது ஒரே ஒரு செய்தி சொல்றேங்க.
திருச்சியில் பொன்னம்மாளுங்கிறவங்க ஒரு கலெக்டர், ம் ஆட்சித்தலைவர். ம் அதுக்கு முன்னாடி யார் இருந்தான்னா சொக்கலிங்கம்னு ஒரு ஐஏஎஸ் இருந்தார். ம் அந்த சொக்கலிங்கம் என்ன சொன்னாரா, நான் மாணவர்களை சுட மாட்டேன், பக்தசலம் ஆட்சி, ம் மாணவர்களை சுட மாட்டேன், ம் நான் வேணா என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறேன் ம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ம் அவரை எடுத்துட்டு ம் இந்த பொன்னம்மாளுங்கிற ஒரு ஆட்சித்தலைவரை போடுறாங்க அங்கே. ம் அந்த நேரம் நான் தான் போராட்டத்தினுடைய முதல் கட்டம் 65 ம் கடுமையாக நடந்துக்கிட்டு இருக்கு. ம் போடுறாங்க. இந்த சொக்கலிங்கம் யாருன்னு கேட்டால் அண்ணாவுக்கு உதவியாளர் இருந்தார். பிற்காலத்தில் ம் அண்ணாவுக்கு பிஏவா இருந்தவர் அவர் தான். யார் அது சுட மாட்டேன்னு சொன்னவர்? ஆமாம், அந்த கலெக்டர் தான் அண்ணாவுக்கு பர்சனல் செக்ரட்டரி அவர் தான். இந்த பொன்னம்மா காலத்தில் தான் இவ்வளோ பேரையும் சுட்டாங்க. அந்த நேரத்தில் இவருடைய களப்பணி என்ன வந்தது அதை கேட்டேன். அருக்கோவுடைய பேச்சு, ம் அருக்கோவுடைய பேச்சு, ம் அதோடைய எழுச்சி தண்ணி தூக்கலா இருக்கும். ம் ஒரு மேடையை இப்பவே அப்படிதான் பேசினாரு. ஒரு மேடையில ஏறிட்ட நிறைய பேருக்கு என்ன ஒரு அவர்னா, அருக்கோவை மட்டும் பேச விட்டுறாதீங்க அப்படிமா. ஏன் தெரியல, நீண்ட நேரம் ஆதாரத்தோடு பேசுவார். சும்மா போலியான பேச்சு. ஆமா, வரலாற்று ஆவணங்களோட அதற்கான சான்றுகள்லாம் அப்படியே வரிசைப்படுத்துறதுல வந்து நிறைய உங்களுக்கு தெரியும், நிறைய பேச்சாளர்கள் வந்து தெளிவா பேசுவாங்க. அவங்களுக்கு எப்படி வருது என்னங்கலாம் அது இயற்கை பேச்சாளர். அந்த வகையில அவருடைய பேச்சு அப்படியே மாணவர்களை உருக்குகின்ற அளவுக்கு தன்னுடைய களத்துல இருந்து வேலை செய்துக்கிட்டு இருந்தாரு. ஆமா, கூறு எல்லா இடத்துக்கும் இல்ல, அவருக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்களோ, எங்கெங்க வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து பேசிக்கிட்டு. அப்பேற்பட்ட மனிதன் அவர். மனிதன்ல எல்லாரும் ஒரு வகையா இருப்பாங்க. எப்பவுமே பிழைப்புவாதம்னு ஒண்ணு இருக்கு. இதை வச்சு பிழைக்கிறது, மொழியை வச்சு, பேச்சை வச்சு, இதை வச்சு பிழைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. அந்த நிலைப்பாடே இல்லாத ஒரு ஆளு முனைவர் மட்டும்தான், அருக்கோ மட்டும்தான். இங்க போய் பேச அவரு அண்ணா, அதுக்கு அடுத்தது எம்ஜிஆர், கருணாநிதி, அது பிற்பாடு எம்ஜிஆர், அது பிற்பாடு வரிசையா எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாருமே வந்து பார்த்துட்டு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் வரைக்கும் இருந்து பார்த்துட்டு போறப்ப கூட அந்த விமர்சனங்கள் வந்து அண்ணா காலகட்டத்தில் திராவிடத்தின் மீது எந்த விமர்சனங்களை தொடங்கினாரோ அந்த 65க்கு பிறகு அது ஒரு முறை பேசும்போது சொன்னார். கரெக்டுங்களா? அந்த விமர்சனம், அந்த காரம், அந்த வேகம், அந்த கோபம் இன்னைக்கும் அப்படியே ஒரு மனிதன். நீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மனிதன் மாறிடுவான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் எதுக்காக? ஒன்று பிழைப்புவாதம், இல்லை பதவி பட்டம் இது கிடைக்கும்னு. உங்களை வாழ்த்தனா ஒரு பதவி கொடுப்பீங்க, ஒரு நல்ல பொறுப்பு கொடுப்பீங்க. அதற்கெல்லாம் வாய்ப்பில்லாமல் செய்தவர் முனைவர் அருக்கோ மட்டும்தான். யாரையும் வந்து ஒரு செயல்பாடை வச்சு வாழ்த்திடவே மாட்டார். அந்த செயல்பாட்டுக்கு தான் வாழ்த்து தெரிவிப்பார் ஒழிய உடன்பட மாட்டார். அப்படி உடன்பட்டிருந்தா நீங்க இன்னைக்கு எவ்வளவு பெரிய தமிழ் தேசியத்துல எவ்வளவு பெரிய ஆளுமையா இருந்திருப்பார். எப்பவும் ஆளுமையா தான் இருக்கிறார். ஆளுமையா இருக்கிறாரு. எல்லாரும் மதிச்சு அவரை பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்க. கடைசியாக வந்து நம்ம கிட்ட பேசும்போது வந்துட்டு ஒரு விஷயத்த அன்னைக்கு பேசினாரு. 51 மணி கூட எல்லாம் உட்காந்து பேசி ரொம்ப நேரம் 3 முறை சந்திச்சு எல்லாத்துலயும் கூட வந்திருந்தீங்க. பேசும்போது உடனே அன்னைக்கு தான் அந்த மருத்துவத்துக்கு போயிட்டு வந்து மாலை நேரம் அது தூங்கி எழுந்து கொஞ்சம் பேசுறாரு, ஓய்வெல்லாம் நீக்கிட்டு பேசுறப்ப சொல்றாரு, முன்பை விட தமிழ் தேசியம் வந்து இப்போ ஓரளவுக்கு இளைஞர்கள் மத்தியில் போய் பரவலாக சேர்ந்திருக்கிறது. அதை மறுக்க முடியாது. அதில் சீமானுடைய பங்களிப்புன்றதையும் மறுக்க முடியாது. இது வந்து இன்னொரு நீண்ட காலத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும் இந்த வேகம், அது மறிக்கப்பட்டுருச்சுன்னாரு. கரெக்டுங்களா? அது ஒன்று சொல்லிட்டு அப்புறம் திரும்பவும் அது நம்ம எதேச்சியா தெரியாது, நமக்கு தெரியாது, திடீர்னு சீமான் அவர்களை போய் பார்த்துருக்குறாங்க. பார்க்கும்போது அவர்கிட்ட இந்த வார்த்தையை சொல்றாரு, விட்டுறாதீங்க சீமான், பாத்தீங்க அந்த வார்த்தையை சொன்னார். என்னன்னா அவர் சொன்ன உற்சாகம் இளைய தலைமுறை இன்னைக்கு பேச தொடங்கிடுச்சு. சரியோ தவறோ அந்த வட்டத்துக்குள்ள வந்திருக்குது. திராவிடம் என்ன, யார் அவங்க அப்படின்றது தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதான் சொன்னாரு. சரிங்களா? ஒரு வகுப்பு மாதிரி இருந்தார். திராவிடத்தை நமக்கு தெளிய வைத்தது 2009 இனப்படுகொலை. இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த இனத்தை வந்து ஒரு குடிநோயாளியாக மாற்றி நாசம் பண்ணிட்டு தமிழ் இனத்தை அவங்க மட்டும் குடும்ப ஆட்சியாக நடந்துகிட்டு இருக்குன்னு கடும் விமர்சனத்தை வச்சாரு. ஒரு தலைமுறை வந்துருச்சு, இளைய தலைமுறைன்னு. ஐயா அவர்களுடைய கடைசியாக சொன்ன வார்த்தைகள் பேசிட்டு இருந்தது, அந்த மகிழ்ச்சி தெரிஞ்சது. நீங்கள் எப்படி அதை நினைக்கிறீங்க? இளைய தலைமுறை இப்போ நிறைய உள்ள வந்துருக்கு. இளைய தலைமுறை நிறைய, அதாவது ஒரு காலகட்டம், இப்போ இருக்க காலகட்டத்தில் தமிழ் தேசியம் மிக சிறப்பாக போயிட்டு இருக்கு. அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. மணியரசன் போன்றவர்கள்லாம் வந்து தன்னை மறந்து
தமிழ் தேசியத்தில் ஆமா ஆமா ஊன்றி அந்த அவர் கருத்தியல் தான் பொது களத்துல- உடைமையில இருந்தவர். ம், தமிழ் தேசிய கருத்துக்கள்ல ஆமா இன்னைக்கு எதிர்க்க முடியாத அளவுக்கு, யாருக்கும் பதில் சொல்ற அளவுக்கு ம். ஒரு ஆளுமை ம். தமிழ் தேசியத்தில் இருக்காரு இருக்குன்னா நம்ம கிட்ட. இருக்க. ம், அதனால அருக்கோ முனைவர் அருக்கோவுக்கு என்னன்னா, ம். இந்த மாதிரி ஆளுமைகள்லாம் வந்ததுனால, இந்த ஆளுமைகள் வந்ததுனால ஒரு மகிழ்ச்சி ஆயிட்டாரு. ஏன்னா நம்ம பட்ட பாடு ம். வீண் போகல வீண் போகல, அத சொன்னாரு அன்னைக்கு சீமான் கிட்ட அந்த வார்த்தையை வளர்ந்து சொன்னாரு. வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியில தான், ம், அந்த மகிழ்ச்சியிலே போய் இறந்து போயிட்டாரு. அதாவது அவர் நோய் வந்து கொடுமையான நோய். ம், இப்ப நாம ஓமாந்தூராருக்கு தான் போய் பார்த்தோம். ம், ம். கொடுமையான நோய். ஆமா, அதற்கான ஆமா, என்ன ஆமா. செலவு எல்லாம் பார்த்துக்கிறோம்னு சொல்லி பேசும்போதே அவள் அந்த குரல் பேசும்போதே ம். ஒரு தொலைபேசி அடிப்பார், எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்கும்போதே அது ஒரு ம், மனசுக்குள்ள நம்மளை பற்றி என்ன நினைச்சிட்டு இருக்காருங்கிறத எடுத்துக்கணும். ஏன்னா ம். உணர்வுகள்லாம் இருக்கலாம், ஆனா செயல்படுகின்ற முறை வந்து நல்லா இருக்கணும். ம். கடைசி வரை செயல்படுகின்ற முறையில தான் நம்ம ஆத்ம திருப்தி அடைய முடியும். ம். இல்லாட்டி போனா அது சும்மா பிழைப்புக்காக போனது மாதிரி தெரிஞ்சிடும். ம், ம். அதனால நம்ம வெளியே பேசுறதை விட செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும்னு நினைச்சாரு. ம். ஆனா அந்த வாழ்க்கையில் நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ நீங்க சொல்றது மாதிரி தமிழ் தேசியம் பேசுறதுக்கு இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. பெரிய மகிழ்ச்சி அதெல்லாம். பெரிய மகிழ்ச்சி அவருக்கு. இன்னும் என்னன்னா, தெளிவா தக்க சான்றுகளுடன் பேச ஆரம்பிச்சாங்க. முதல்ல சும்மா ஒரு ராமாயணத்தை பேசுவான், ஒரு இதை பேசுவான், அதுல அதை பண்ணா இதை பண்ணாலாம் பேசுவான். ம். அந்த நயம்லாம் போயிடுச்சு. ம். நீங்க அந்த புராண காலமா போயிடுச்சு. நேரா நேருக்கு நேர் நேருக்கு விவாதம் நேர். தான் இப்ப. ம். நீங்க இப்ப முகநூல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அறிவுக்கு எட்டாத அளவுக்கு தமிழ் தேசியத்தை பத்தி எழுதுற ஆள்லாம் இருக்கான். ம், ம், ம். இருக்காங்க. கடைசியா சந்திப்பு உங்களுக்கும் அவருக்கும் என்னவாக இருந்தது? கடைசியான ஆரம்பத்தில் கடைசிங்கிறதே கிடையாது. இல்ல இப்ப இந்த இன்னைக்கு நோய் இறந்துட்டாரு. இதுக்கு முன்பாக நீங்க சந்திச்சு பேசிக்கிட்டது எந்த அப்ப அதான். என்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு உங்களுக்கு? ஆமா, அதான் அவர் என்ன சொன்னாரு, புலவர் நம்ம இருக்கும் வரை, ம். அவன் உயிர் இருக்கும் வரை தமிழ் தேசியத்தை கொண்டு போக வேண்டியது நம்ம கடமை. ம். அது வீழ்ச்சி எழுச்சிங்கிறதெல்லாம் வேற. ம். நம்ம செய்தது சரியா செய்வோமா அப்படின்னு. எனக்கு உந்துதல் யாருன்னா, ம். அது பேர் என்ன, புதுக்கோட்டையில ம். ஒரு பெரியவர் இருக்கார் 96 வயசுல, ம். மதிவாணன், துறை மதிவாணன். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு தொலைபேசி அடிப்பார். புலவர் அருக்கா பார்த்துட்டு வந்துட்டியா, ம். அருக்கா பார்த்துட்டு வந்துட்டியா, என்கிட்டயும் பேசிட்டு பணம் என்னன்னா அதெல்லாம் நான் பார்த்தேயா, பார்த்துட்டு பார்த்துட்டேன். ஆமா. உடனே அந்த பத்திரிகையில் இவர் எழுதுறாரா, ம். அதை படிச்சு பார்த்துட்டு அவர் மகிழ்ச்சியார். புலவர் ஒருத்தர் தான் எல்லாரையும் அரவணைச்சு அதன் மூலம் வெற்றி பெறணும்னு நினைக்கிறாரு. துறை மதிவாணன் அவர்களை பத்தி அம்பத்தூர் மணி தோழர் தான் என்கிட்ட சொல்லி அவரையும் போயிட்டு ராணுவ பெரிய ஆவணப்படுத்தி வச்சிருக்கிறோம். சொன்ன மாதிரி தொடர்ச்சி இன்னைக்கும் வாரத்துல 2-3 நாள் என்கிட்ட பேசிடுவாரு. காரைக்குடிக்கு சமீபத்தில் போயிட்டு வந்தப்போ அவரை சந்திச்சு பேசணுன்றது இருந்தது விருப்பம். தொடர்ச்சியா அவர் அப்போ கூட அருக்கோவை விசாரிப்பாரு, உங்களை விசாரிப்பாரு, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்பாரு. அந்த முதிர்ச்சியிலையும் வந்து ஒரு பொறுப்பான இது அவர்கிட்ட இருந்தது. அந்த கடைசி கட்டத்தில் ஒரு என்னானாலும் சரி இந்த தமிழை விட்டுறக்கூடாது அப்படின்னு உங்ககிட்ட ஐயா சொன்னார்ல, அது பிறகு வேற என்ன பேசினார் அவர்? அதுக்கு பிறகு என்ன சொல்றாரு, நாம் வந்து புலவர் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு 75 விழுக்காடு நகர்ந்துட்டோம் தமிழ் தேசியம் நம்ம காலத்துக்குள்ள. எனக்கு சொன்னது இப்போ எனக்கு 1ஆம் பக்கல் வந்து 76 வயது. அவரை நம்ம விழா கொண்டாட நினைச்சது 88 வயதை நம்ம கொண்டாடி ஆகணும்னு நம்ம எல்லாம் பேசிக்கல. இப்ப பேசணும், அறிஞர் குணாவுக்கு ஒரு விழா நடத்தின பிறகு பேசணும், அந்த உணர்வு வந்துருச்சு நமக்கு. தமிழ் அறிஞர்களை ஒன்று கூட்டி அவர்கள் அருக்கோயாவுக்கு மட்டும் நடத்தணும் ஒன்று பேசிக்கிட்டு அவர்கிட்டையும் பேசிட்டு சிரிச்சாரு. அதுக்கு அது தேதியெல்லாம் சொல்லிட்டாரு, இந்த தேதியில வருதுப்பா இந்த ஆகவே. அப்ப என்ன சொல்றாரு, நம்முடைய உணர்வுகளை இவ்வளோ நாள் அடக்கி வச்சிருந்து அவர் அற்புதமா ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துருப்போம். நம்ம தான் கடைசியில அம்பத்தூர் மணி, நீங்க நானு இவங்களுக்கு தான் கடைசி காலங்கள்ல விரிவா பேசினது. மற்றவர்களாம் தொலைபேசி பேசியிருப்பாங்க, அது நம்ம நேரடியா உட்கார்ந்து நம்ம பேசுனது நம்ம தான். அதுக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு என்னன்னா,
அந்த மகிழ்ச்சி இருந்தது அவர்கிட்ட. ஆமா இளம் தலைமுறை வந்து ஆமா ஆமா 75% மகிழ்ச்சியா பரவலாக தமிழ் அதாவது தான் அவர் வெளிப்படுத்துறாரு. சீமான்ட்ட வெளிப்படுத்தினதே உங்க மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்துட்டீங்கப்பா, இன்னுமே நீங்க எப்படியா இருந்தாலும் காப்பாத்திருவீங்க அப்படின்னு அவர் வெளிப்படையாக சொல்றாரு. உட்கார வச்சுட்டு சொல்றாரு. மகிழ்ச்சி தான் காரணம். மகிழ்ச்சி தான். அப்ப எந்த அளவுக்கு அவர் கூட அந்த தமிழ் உணர்வு ஊறி போய் பார்த்து அவர் தமிழ் உணர்வுங்கிறது அவர் எழுத்து பேச்சு எல்லாத்துலயும் அப்படிதானே. எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான். அதற்கு மாறுபட்டோ ஒருத்தர் வாழ்த்தி அந்த அவன் அதை கொடுத்துட்டான் இதை கொடுத்துட்டான். எனக்கு இந்த உந்தல் சக்தியெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஆட்கள் தான் எல்லாரும். இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறதே இல்லை. நான் ஒருவன் மட்டும்தான் பல முறை போய் அருக்கோ பார்ப்பேன். கொரோனா காலகட்டத்தில் பல முறை எல்லாருக்கும் அதுக்கெல்லாம் தரவு இருக்கு. 51 மணி மாதிரி 1000 பேர் தரவு இருக்கு. இதை சும்மா எழுதிட முடியாது. ஆணைமுத்து ஐயாவை அப்ப யார் அவரை பார்த்துக்கிட்டாங்கிறதுலாம் எனக்கு யாருன்னு தெரியும். நெடுமாற ஐயாவை என்ன கண்டிப்பா சொல்லுவார், நீ உள்ள வராதன்னு. இருக்கவே மாட்டேன். அடிக்கடி இந்த ஆளுமைகளை போய் ஒருத்தரை கூட விடாம கட்சி அது இது அந்த சார்பே நினைக்காம இந்த ஆளுமையெல்லாம் போயிட்டு அப்புறம் கட்சி என்ன இருக்கு ஒன்றும் இல்லைல்ல. எல்லாரையும் போய் பல முறை பார்த்து அதுக்கு எல்லாரும் உயிரோட இருக்காங்க. எல்லாரும் உயிரோட, அது வந்து மறுக்க முடியாது. தரவு இல்லாம எல்லாரும் உயிரோட இருக்காங்க. அதெல்லாம் வந்து ஐயா சொல்லுவாரு. அப்போ வந்து பக்கத்துல வேற ஒரு இடத்துல இருந்தாரு, கோடம்பாக்கம் பாலம் பக்கத்துல. ஆமா. அப்ப சொல்ல புலவர், நீ மட்டும் என்ன, எனக்கு என் உணர்வாளர்கள், நான் சின்ன வயசுல இருந்து அப்படித்தானே இருந்துட்டேன். அந்த உணர்வுகள் வந்து நம்ம ஆட்கள் இருக்க வரையும் தான் அப்படின்னு தான் போடிட்டு இருக்கோம். இப்பவும் வந்து வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு முறையா தேடி விசாரிச்சுட்டு போறீங்க வந்து என்ன. இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலயும் போய் விசாரிக்கிறீங்க. 51 மணியை போய் பாக்குறீங்க, எல்லாரும் அருக்கோ போய் பாக்குறீங்க, சுத்திட்டு தான் இருக்கீங்க. தமிழ் சார்ந்து நம்முடைய இனம் சார்ந்து மொழி சார்ந்து யார் இருந்தாலும் சரிதான். அது யார என்னால என்ன இயலுமோ அந்த உதவியோடு தான் போவேன். என்ன இயலுமோ அந்த வேலையை தான் பார்ப்பேன். ஆனால் பார்க்காம ஒரு நாள் இப்போ கூட ஒவ்வொரு முறையும் எல்லாரையும் தொலைபேசி எடுத்து நீங்கள் கேளுங்க. எல்லா தமிழ் தேசியர்களையும் ஒரு பட்டியல் வச்சுக்குவேன். தினமும் 2 பேர்ட்டையாவது பேசுவேன். எல்லாருக்கும் 80 வயசுக்கு மேலே ஆனவங்க தான் எல்லாருமே. நீங்கள் யாரை வேணாலும் கேளுங்க. எந்த தலைவர் தமிழ் தேசியத்துக்கு உழைச்சானோ அவனையெல்லாம் கேளுங்க. நல்லது. இப்போ இறுதியாக வந்து ஒரே ஒரு வார்த்தை, அருக்கோ அவர்கள் வந்து அவருடைய வந்து அதான் அது ஒரு காலம். ஏற்கனவே ஒரு நாவலில் எழுத்தாளர் தான் நினைக்கிறேன், இரவி அவர் எழுதின ஒரு நாவலில் காலமாகி போன காலம் அவர் வச்சிருந்த டைட்டில். இவரே ஒரு காலமாகி போன காலம் அருக்கோ அவர்கள். இந்த தலைமுறையிட்டையும் வந்து தமிழ் உணர்வை மிக பெருமளவில் விதைச்சிருக்கிறார். எங்கெல்லாம் மேடை கிடைக்குதோ அங்கே பேசியிருக்கிறாரு. அவருடைய இறுதி ஊர்வலம் வந்து இப்போ இதுவாக இருக்குது. இறுதி கட்டமாக கடைசி கட்டமாக அவர் பேசிக்கிட்டு இருந்த வார்த்தைகள் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா தமிழ் தேசியம் இனி எழும் அப்படின்றத அவர் பதிவு பண்ணுறாரு எல்லா இடத்துலையுமே. பழைய மாதிரி இல்லை ஏகலைவன், முன்னை விட இப்போ வந்துருச்சு. இளம் தலைமுறைகள் வந்திருக்கிறாங்க. நிறைய பேருடைய உழைப்பு, அதில் கூடுதலான சில பேர் உழைப்பு அவர் மறுக்கலை. சில விமர்சனங்கள் வந்து இருந்தாலும் கூட நிறைய பேரை சொன்னார். அதில் வந்துட்டு இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, அதில் முன்னத்தி ஏறாக சீமானுடைய உழைப்பு, கடும் உழைப்பு, அதை மறுக்க முடியாது அப்படின்றதையும் சொல்கிறாரு, உள்வாங்கிறாரு. எப்படி இருந்தாலும் இன்னொரு காலம் நெருங்கிடுச்சு, இந்த திராவிடத்துக்கு வந்து இருக்குது அப்படின்றது. அது வந்து சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்களா? திராவிடம் வந்து வீழும், தமிழ் தேசியம் எழும்ன்றது வந்து ஐயா கனவு அதுதான். நீங்கள் கூட அதை பல முறை அந்த சொல்ல நான் கொஞ்ச நாள் தான் நான் கேட்டிருக்கிறேன். நீ எப்படி அதை எடுத்துக்கிறீங்க? நீங்கள் எடுத்துக்கிறது என்ன, நம்ம வந்து நம்ம மனதில் கட்டாயம் நடக்கணும், நடக்க வேண்டும், நம்ம இருக்க காலத்தில் நடக்கணும். அப்போதான் அதுக்கு உறுதிப்பாடு. கண்டிப்பாக நடக்கும். எப்போ நடக்குங்கிறது காலம் சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக நடக்கும். அதில் மாற்றமே கிடையாது. கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா ஏன் அதை சொல்கிறேன்னா, அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்து போய்விட்டது. எல்லா விடயத்திலையும், ஒரு விடயத்தில் மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுகிறாங்கிறத எல்லாரும் புரிஞ்சுட்டான். திராவிட முகம் தெரியுது. எல்லா மாநிலத்திலும் அந்த மண்ணை சேர்ந்தவர்கள் ஆளும்போது இங்கே வந்து வேறு ஒருவரா அப்படின்னு கேட்குறாரு ஐயா. அருக்கோ கேட்கிறார் மட்டும் இல்லை, அது முறையும் இல்லைல்ல. என் வீட்டுக்கு நீ நாட்டாம முறையும் இல்லை. ஆனால் நாம் எல்லாம்
அந்த நிலைப்பாட்டுக்கு நம்ம நண்பர்களே நிறைய பேர் காரணம். அதில் நானும் ஒருவன் வச்சுங்களேன். ஏன்னா சில செயல்பாடுகளை சொல்லும் பொழுது நம்ம எல்லாம் நீங்களும் ஒரு கட்டத்துல திராவிடத்தோட இருந்து திராவிடத்தோட இல்ல, திராவிட தலைவர்களை நான் தான் கூட்டிட்டு போவேன் எல்லாத்தையும். அது கலைஞரா இருந்தான்னா யாரா இருந்தான்னா நான் தான் கூட்டிட்டு போவேன். ஏய் அங்க ஒருத்தன் போறான் பாடுறா கையில்லாம, அவன் பாட்டுக்கு உள்ள போறான்மா எல்லாரும் அப்படிதான் பேசுவாங்க. எல்லா தலைவர்களும் கூட நீங்க நெருங்கான காரணம் நான் எனக்கு அரசியல் தலைவராக இருந்தவர் அப்பேற்பட்டவர். எனக்கு அரசியல் வழிகாட்டி எஸ்டி சோமசுந்தரம். அதாவது ஒரு நாளைக்கு அதெல்லாம் நம்ம பேசுவோம் ஐயா. மீண்டும் ஒரு நாள் உங்களை நான் சந்திக்கிறேன். குறிப்பா அமரர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களோடு இருந்தவங்களுடைய அதுக்கு பிறகு அந்த காலகட்டம் ஒரு நாள் அது நம்ம கட்டாயம் கேட்பீங்க. நீங்க என்ன கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் உளுந்து ஓடுறேன். ஏன்னு கேட்டா நிறைய செய்திகளை ஊடகத்துக்கோ மற்றதுக்கோ சொல்லக்கூடாதுங்க என்பது என்னுடைய. சொன்னால் அந்த மாதிரி செயல்கள்லாம் யார் நடத்தினா எப்படி நடத்தினாங்கலாம் தெரிஞ்சு போயிடும். தெரியட்டும், சமூகம் தெரியக்கூடாது. எப்படின்னா நல்லது தெரியட்டும், நல்லது வேணா தெரியலாம் சொல்றேன். அதுல நிறைய அரசியல் நிறைய விடயங்கள் வெளியே சொல்ல முடியாத விடயங்கள் பார்க்கலாம். அது நம்ம ஒரு நாளைக்கு பேசுவோம் ஐயா. ஐயா மதிப்புக்குரிய ஒரு மாமனிதர் முனைவர் அருக்கோ அவர்களுடைய இந்த நாள் ஒரு வரலாற்றில் பேர் இழப்பான நாள் அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்கும் பதிவு பண்ணுறோம். இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களும் சரி, அவர் மீது பற்று வைத்திருக்கிற உலக புலமேர்ந்த தமிழ் மக்களுக்கும் சரி, எல்லாருக்கும் ராவணா சார்பாக ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.